வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மைவி3 ஆட்ஸ் எம்டி சார் சக்தி ஆனந்தன் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, பெயில் நேத்து கிடைக்கல. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். கேஸ் டிஸ்போஸ் பண்ணியிருந்தாங்க. அது எதனால டிஸ்போஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, நேத்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவங்க அவங்களோட வாதத்த முன்ன எடுத்து வைக்கும்போது, 69,00,000 மக்கள் பார்த்தீங்கன்னா, இதில பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொன்னதுனால அவங்க கேஸ் டிஸ்போஸ் பண்ணியிருந்தாங்க. அது உங்களுக்கே தெரியும். ஆனா இஓடபிள்யூ தரப்புல இருந்து இன்னும் அவங்க ரிப்போர்ட் ரெடி பண்ணல. அதனால இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டரும் அத மேம்போக்கா சொல்லிட்டாரு. அது டீட்டெயிலா அவங்க எதுவுமே சொல்லல. ஆனா அடுத்த ஹியரிங் இல்லன்னா 1 ஆர் 2 ஹியரிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி ஆகணும். அடுத்த ஹியரிங்லயே கண்டிப்பா எதிர் தரப்புல நம்ம எம்டி சார் வக்கீல் அவங்க கேட்பாங்க. எப்போ ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அவங்க பதில் சொல்லி தான் ஆகணும். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்க இந்த 69,00,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது, அது எத வச்சு சொன்னாங்கன்னே தெரியல. ஏன்னா 9,50,000 பேர் தான் ரிப்போர்ட் குடுத்திருந்தாங்க. லாஸ்ட் டைமே உங்களுக்கு தெரியும். 2,451 கோடி இதில இப்போ பர்ச்சேஸ் நடந்திருக்கு அப்படிங்கிற மாரி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா இதில உங்களுக்கு 69,00,000 பேர் அவங்க மேம்போக்கா இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணவங்க எல்லாத்தையுமே அவங்க பாதிக்கப்பட்டவங்களா அவங்க ரிப்போர்ட் குடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா, அந்த எதிர்த்தரப்பு வக்கீல் தான் இத சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா அவங்க இன்னும் அந்த கேஸ டீட்டெயிலா அவங்க அனலைஸ் பண்ணல. அதுதான் உண்ம. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க நெக்ஸ்ட் ஹியரிங்க்கான டேட் அப்ளை பண்ணுவாங்க. அது அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் ஹியரிங் வரும். நெக்ஸ்ட் இயரிங்ல அவங்க டீட்டெயில்ஸ் குடுக்கணும். அப்படி இல்லன்னா, இன்னும் ஒரு 1 ஆர் 2 இயரிங்ல பார்த்தீங்கன்னா, அவங்க குடுத்தாகணும். கண்டிப்பா எம்டி சாருக்கு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 15 இல்லன்னா ஆகஸ்ட் 20க்குள்ளார பெயில் கிடைக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் மந்த் எண்டுக்குள்ளாரயே கூட வந்துருவாரு அது. அது அதிகபட்சமா நெக்ஸ்ட் மந்த் எண்ட் நீங்க வச்சுக்கோங்க. 2 மாசம் அதுக்குள்ளார டைம் ஆயிரும். அதுக்குள்ளார அவர் எம்டி சார் வெளிய வந்துருவாரு. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு அப்டேட் ஒண்ணு வந்திருக்கு. அதையுமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃபிரெண்ட்ஸ் இதில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மைவி3 உறுப்பினர்கள் அனைவருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா என்றால், நம்முடைய நிறுவனத்தின் எம்டி அவர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது என்ற செய்தி வந்துள்ளது. எனவே நீங்கள் எல்லோரும் மனக்கவலையோடு ஒரு விதமான பயத்தோடு தான் இருப்பீர்கள் என்று கண்டிப்பாக எனக்கு தெரியும். ஆனால் ஒன்று கொஞ்சம் பொறுமையாக யோசித்துப் பாருங்கள். போலீஸ் துறையை சார்ந்தவர்கள் நீதிமன்றத்தில் இப்போதைக்கு ஜாமீனில் இவரை வெளியிட்டால் சாட்சிகளை கலைக்கக்கூடும் என்று தான் கேட்டுள்ளார்கள். இவரை குற்றவாளி என்று சொல்லவில்லை. எனவே போலீஸ் நீங்கள் விசாரிக்க இன்னும் அவகாசம் கொடுக்கின்றனர் என்றுதான் அடிப்படையில் தான் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இதை கையில் எடுத்த சில மீடியாக்கள் ஜாமீன் மனுவை தள்ளுபடி என்று அழுத்தம் திருத்தமாக சொல்வதால் தான் நாம் குழப்பத்தில் உள்ளோம். சட்டம் எல்லோருக்கும் ஒன்றுதான். யாராக இருந்தாலும் இன்னும் 1 அல்லது 2 வாய்தாக்களில் ஏதேனும் ஒன்றில் கிடைக்க வாய்ப்புள்ளது. அல்லது ஆகஸ்ட் மாதம் இறுதிக்குள் கண்டிப்பாக நமது நிறுவனத்தின் எம்டி வெளியே வரப்போகிறார். இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. நான் இப்போது ஒரு வழக்கறிஞர் என்னுடைய நண்பர் அவரை இது பற்றி கேட்டறிந்தேன். அவர் சொன்னதன் அடிப்படையில் தான் நீதிமன்றத்தில் இவ்வாறு நடப்பது இயல்பு. போலீசாருக்கு சில நேரம் வாய்ப்பு வழங்கும் விதமாக தான் இப்படி தள்ளுபடி செய்வார்கள். எனவே தள்ளுபடி என்பது ஒரு தற்காலிக தீர்வை தவிர நிரந்தரமானது இல்லை என்று அவருக்கு கூறியுள்ளார். தயவு செய்து பொறுமை காக்கவும். யாரும் பயப்பட தேவையில்லை. நன்றிகள். இதுதான் பார்த்தீங்கன்னா, இவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு லாயரே இதுதான் சொல்லியிருக்காங்க. அவங்க போலீஸ்க்கு பார்த்தீங்கன்னா, அவங்க சில நேரம் வாய்ப்பு குடுக்கணும் அப்படிங்கிற மாரி தான் குடுத்துருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த பெயில் அவங்க கேன்சல் பண்ணியிருக்காங்க. அவங்க இன்னும் விசாரிக்கிறதுக்கான டைம் குடுக்கணும். அதுக்காக தான் இந்த பெயில் கேன்சல் ஆயிருக்கு. மத்தபடி யாரும் பயப்பட வேணாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா ஒரு ஹியரிங் இல்லன்னா நெக்ஸ்ட் ஹியரிங்ல பார்த்தீங்கன்னா, எம்டி சார் வெளிய வந்துருவாரு. அதுக்கப்புறம் நமக்கான இது எல்லாமே கம்பெனியோட எப்படி ரன் பண்ணணும் எல்லாமே அவர் சொல்லுவாரு. கொஞ்சம் பொறுமையா இருங்க. யாரும் பயப்பட வேணாம். கண்டிப்பா எம்டி சாருக்கு பெயில் கிடைக்கும். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.